அந்த ஆணவ கொலை போஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு நியூஸா இருக்கட்டும், அதுக்கு கீழ போய் கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, "நீ ஏன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்ச? உன் அம்மா, அப்பா வளர்ப்பு தப்பு. ஜாதி விட்டு ஜாதி உன்ன காதலிக்க வச்சிருக்காங்க." அப்படின்னு அந்த மாரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா, பைத்தியக்கார கூட்டங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாரி தோணுது. என்னன்னா, இப்போ ஜாதி விட்டு ஜாதி ஏன் நீ வந்து ஆ. லவ் பண்றன்னு கேட்கிறல்ல. உன் ஜாதிக்காரன் விளைச்ச அரிசியா நீ திங்கிற? உன் ஜாதிக்காரன் போட்ட தச்ச ட்ரெஸ்ஸையா நீ போடுற? எதுவுமே கிடையாதுல்ல. உன் ஜாதிக்காரன் சொல்லிக் குடுத்தா நீ படிச்சு மேல வர? எல்லாமே கூட்டமைப்பு தான் நம்ம. எந்த ஜாதி எவன் அண்ணன்னு தான் தெரியாது. ஒரு கூட்டமைப்பா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல, இந்த ஜாதியில தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மனநிலையே சாதிய கட்டமைப்ப வலுப்படுத்துறது. இத தான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றாரு. கலந்துண்ணும் வழக்கமும், கலப்பு மனமும் அது பெருகுச்சுன்னா சாதிய கட்டமைப்பு வலுவிழக்கக்கூடும். சாதிய கட்டமைப்பு வலுவிழந்துருச்சுன்னா இந்த அமைப்பே வந்து உருக்குலைஞ்சு போயிடும். எல்லாரும் சமமாயிரும். அதுதான் மெயின். தடுக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த கொலைகளா இருக்கட்டும், இந்த ஜாதிய பெருக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு ஆமா. விஷயம். இப்போ நான் லவ் பண்ணி ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னைய வெட்டிடுறான். என்னைய வெட்டுறத பார்த்து இன்னொருத்தன் பயந்துட்டானா, நம்மளையும் வெட்டி புடுவானோ அப்படின்னா அவன் பயப்படுவான்ல. கலப்பு மனமே பண்ண மாட்டான். கலப்பு மனம் பண்ணலைன்னா இங்க சாதிய கட்டமைப்பு வலு கூடிக்கிட்டே இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு தான் கலப்பு மனம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றது.